ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டு விட்டாய் தானே? நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகளை அதிகரிக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை உன்னை தொட சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ உன்னை சுற்றி எதிர்மறை அதிர்வலைகள் நிறைய இருக்கு. உன் மனசுக்குள்ளேயும் எதிர்மறை சிந்தனைகள் தான் நிறைய இருக்கு. அதனால தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். உன் வாழ்வில் இருக்கும் தீய விஷயங்களை எல்லாம் கற்பூரத்தில் நெருப்பை வச்சது போல பத்தி எரிய வச்சு தீமைகளை அகற்றி தீய எண்ணங்களை அகற்றி உனக்கான நல்லதை ஒளிரச் செய்யணுன்ற எண்ணத்தோட இந்த பச்சை கற்பூரத்தை காட்டினேன். இதை தொட்டுவிட்ட உனக்கு இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். நீயும் அனைத்தையும் கடந்து உனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற தயாராகு. உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லி உன் மேலே அவதூறாக பழி போடுபவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ள வேணாம். யார் யாரெல்லாம் உன்னை பற்றி தப்பாக பேசி புறம் சொல்லி திரிகிறார்களோ அதுக்குரிய தண்டனையை சீக்கிரம் அனுபவிப்பாங்க. உன்னை கவலைப்பட வச்சவங்கள இந்த சாயப்பா சும்மா விட்டு வைக்க மாட்டேனேன்னு சொல்லவே. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டும் போக்குவதோடு நிறுத்திடாம அதுக்கு காரணமானவர்களையும் ஒரு வழி பண்ண தான் போகிறேன். நீயாக அவர்களை மன்னிக்காத வரைக்கும் இந்த சாயப்பா நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த பச்சை கற்பூரம் நல்லதை நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால தான் நீ நினைக்கிற அனைத்தையும் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்க திட்டம் போட்ட நான் இதை தொட சொன்னேன். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே இன்று இரவோடு இரவாக முடிஞ்சு போயிடுமேன்னு செல்லமே. நாளையிலிருந்து நீ செய்கிற செயலும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி உள்ளதாக மாறும். உன் சோகத்தை போக்கி கவலைகளை துரத்தி அடித்து உனக்கான வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்ல காலத்தை வரவழைப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. பல வருடமாக எது கேட்டை காத்திருந்தாயோ, எதை பெறுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறாயோ அதை நல்லபடியாக உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உன் மனசில் இருந்த நல்ல எண்ணங்கள் பலனாக நீ ஆசைப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி தரப்போகிறேன். என் அறிவுரைப்படி நான் சொல்கிறத கேட்டு உண்மையாக நேர்மையாக நடக்க ஆரம்பிச்சிட்ட உனக்காக உன் வாழ்க்கையில் இனி பல அற்புதங்களை நடத்த போகிறேன். இன்று இரவிலிருந்தே உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். அருமையான நல்ல மனசு கொண்ட நல்ல எண்ணம் கொண்ட யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல நட்புகளை உன்னை நோக்கி வரவழைச்சு இனிமையான சூழல்களை நான் உருவாக்க போகிறேன். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை நெருங்க அனுமதிக்காதே. எப்போதும் எல்லாத்தையும் நேர்மறையாக யோசிக்க முயற்சி செய். பேராசை இன்றி அளவோடு அனைத்தையும் பெறுவதிலும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலும் நீ கவனமாக இரு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் நல்லபடியாக வாழணும் நீ நினச்சினாலே உனக்கான நல்லது நடந்துவிடும். இப்போது உன் மனசில் ஒரு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதற்கு முதல் காரணமே தேவையில்லாத விஷயங்களை நீ யோசித்ததின் காரணமாக வந்த விஷயம்தான். முதல்ல இப்படி எதிர்மறையாக யோசிக்கிறதையும் கண்டதையும் நினச்சி கவலைப்படுறதையும் நிறுத்து. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்குள்ளே வரவே கூடாது. மனம் போன போக்கில் கண்டதையும் யோசிக்காம நல்லதை மட்டுமே நின. கர்ம வினைகள் அனைத்தையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உன் மனசில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை நான் கொடுப்பேன். என் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ சிறப்பாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேனேன்னு செல்லமே. உன் மனசு எதிர்பார்த்த நீ ஆசைப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை தான் இப்போது இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். இனிமே உன் வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனை உனக்கு வரும். ஏன் நல்ல ஆசிகளோட நீ நல்லபடியாய் வாழும்படியும் நீ சிறப்பாய் வெற்றிகரமாய் வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். நீ நினச்ச ஆசைப்பட்ட வேலையை விட்டுட்டு இப்படி கிடைச்ச வேலையில் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன்னு வருத்தப்படாத. இப்போது இருக்கிற வேலைகளை சரியாக செய். உன் கடமையை நீ விருப்பத்தோடு செய்யும்போது விரைவாகவே நீ விரும்பின வேலை உனக்கு கிடைச்சிடும்.
நீ யோசிக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சினா குழப்பம்தான் வரும். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு அடுத்து எதை செய்யணும், எது முக்கியம்னு யோசிச்சு அடுத்த செயலில் கவனம் செலுத்தி முடித்துவிடு. உன் மனசு தெளிவாக இருந்தால்தான் உன்னால் சரியாக செயல்பட முடியும். எல்லா பிரச்சனைகளையும் நானே நேரில் வந்து தீர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சரியான நேரத்தில் சரியான சிந்தனைகளை உனக்கு கொடுத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் நானே கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயம் நடக்கும். நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாதுன்னு நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீ எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல தெளிவாக இரு. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நான் யோசிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. முதல்ல அப்பா சொல்கிறத என்னன்னு கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கோ. என்னை முழுவதுமாக நீ நம்பும்போது தைரியம் தானாகவே உனக்குள்ளே வந்துடும். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டத்தின் மூலமாகவே உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை வரவழைப்பேன் என் செல்லமே. இப்போ நீ அனுபவிக்கிற துன்பங்கள் மூலமாக உன் கர்மாக்கள் உன்னை விட்டு முடிஞ்சு விலகி போயிட்டுருக்கு. நீ என்னை முழுமையாக நம்புறது உண்மைனா கண்டிப்பாக இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்து கொடுத்தே தீருவேன். உன் நேர்மைக்கான பரிசை இந்த வாழ்க்கை உனக்கு தரலையேன்னு வருத்தப்படாத. உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்ற நல்ல வாழ்க்கையை பரிசாக இந்த சாயப்பா உனக்கு தரதான் போகிறேன். எப்போதும் உன் மனசு கவலையில் இருக்கு. முதல்ல உன் மனசை கவலையிலிருந்து விடுவிச்சு குழப்பமில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிலையை கொண்டு வா. அப்போதுதான் உனக்கான பரிசை நான் மனசார உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். நீயும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்லமே. உன் மனதில் எப்போதும் நீ என்னை நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகளை நானே உனக்கு காட்டுவேன். இப்போதே உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீ எந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உன் சிக்கல்களை எல்லாம் சுக்குநூறாக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் நேர்மறை எண்ணத்தின் தீவிரம் அதிகமாக இருப்பதாலேயே நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் நடத்தி தரப்போகிறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது இது நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம இதை எப்படி செய்ய போகிறோன்ற தவிப்போ பயமோ உனக்குள்ளே வர வேண்டாம். இது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு யோசிச்சு அந்த காரியத்தை நல்லபடியாக செய்ய துவங்கு. நீ தனியாக இருப்பதாலேயே உன் பலம் மிக பெரியதாக இருக்கிறது. உன்னோடு பக்கபலமாக இந்த சாயப்பா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்ய. இன்னும் இன்னும் உனக்கான நல்ல நல்ல சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அளவில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷங்களை நீ அனுபவிக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். உன் அன்பை நிராகரிச்சுட்டு போன மனிதர்களை நினைத்து நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் அன்பின் ஆழத்தையும் பாசத்தையும் உன்னை உதாசீனப்படுத்திட்டு போனவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ செய்ய வேண்டியது எப்போதும் நீ தெளிவோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டியதுதான். என் கரங்களை பற்றி கொண்டு எழுந்து நடந்து வா. உனக்கான நல்லதொரு உலகத்தை இந்த சாயப்பா நானே காட்டுவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத சோகங்களை தீர்த்து வைத்து நீ புன்னகையோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய பொறுமைக்கான முடிவு காலம் வந்துருச்சு. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே.